இந்த சஷ்டி விரதத்துக்கு என்ன மேடம் முக்கியத்துவம்? பொதுவாக இந்த ஐப்பசி அமாவாசை அப்படிங்கும் பொழுதே விரதங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 3 மாதமுமே. ஸோ தேவர்களுக்கு இந்த தக்ஷாயன புண்ணிய காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நடுநிசி பொழுதுன்னு சொல்லலாம் இந்த ஐப்பசி. அதனால தான் கார் இருளாக இருக்கும். ஐப்பசியில் மழையும் அதிகமாக வர்றதுக்கு காரணம் தேவர்களுக்கு இது நடுநிசி பொழுது. ஸோ ஜென்ரலாக ஒரு தீயவை அகன்று நமக்கு ஒரு நன்மை வருது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான். விரதங்களுக்குன்னே ஏற்பட்ட ஒரு மாதம்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா சஷ்டியும் போது தான் நமக்கு ஒரே நாள் கேதார கௌரி விரதமும் இப்போ தான் நமக்கு முடியறது. ஸோ அது முடிஞ்சு உடனே நமக்கு கந்த சஷ்டி ஆரம்பிக்கிறது. நரக சதுர்தசியில் கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் பண்ணுறது. கேதார கௌரி விரதத்தில் பார்வதி தேவி விரதம் மேற்கொண்டு சிவனோட ஐக்கியமாகிறது. அண்ட் இந்த சஷ்டி இப்படி இந்த விரதங்கள் அப்படின்னு பார்த்தாலே மனிதனுக்கு கடவுளோட நம்ம எவ்வளோ ஐக்கியமாறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம ஆன்மாவை சுத்தம் படுத்தக்கூடிய ஒன்று. காம குரோத மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அகந்தை இது எல்லாமே நமக்கு விலகுவதற்கு தான் இந்த விரதங்கள் நம்ம வைக்கிறோம். சஷ்டி விரதம் மாத்திரம்தான் நம்ம 6 நாள் நம்ம விரதம் இருக்கிறோம். மற்றெல்லாம் ஏகாதசி ஒரு நாள் இருப்போம். அமாவாசை பௌர்ணமி திதிகளில் இருக்கக்கூடிய விரதங்களில் ஒரு நாள் விரதங்கள் தான் இருக்கும். சிவராத்திரி ராத்திரி கண்ணு முழிச்சுட்டு இருக்கோம். இந்த சஷ்டி விரதம் மட்டும் நமக்கு 6 நாள். நம்மளுடைய விரோதிகள் எல்லாம், அதாவது சூரபத்மனை 6 நாள் விரதம் இருந்து முருகப்பெருமான் வதம் செய்கிறார். சூரபத்மனை மட்டும் இல்லாமல் கூட அவருடைய இருக்கக்கூடிய 2 சகோதரர்கள் தாரகாசுரன், சிம்மகாசுரன், சூரபத்மன் 3 பேரையும் வதம் பண்ணுறார் முருகப்பெருமான். ஸோ இந்த 6 நாள் நம்ம இருக்கக்கூடிய இந்த விரதம் நம்மளுடைய உடம்பு மனது ரெண்டையுமே சுத்தப்படுத்துது. ரெண்டாவது, இந்த குழந்தை இல்லாத தம்பதியினர் குறிப்பாக இந்த 6 நாள் விரதம் இருந்து கடலில் நீராடி 6 நாள் அவங்க அரிசி உணவு சாப்பிடாமல் நீராகாரம் சாப்பிட்டு முருகப்பெருமானை அந்த கந்தசஷ்டி கவசம் 2 முறையும் அவங்க படித்து அவங்க முருகனை வணங்கினால் வம்சம் விருத்தி ஆகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த கந்தசஷ்டியில் முக்கியமாக சந்ததி நம்ம குலம் விருத்தி ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான விரதம். ரெண்டாவது, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தீமை எல்லாம் அகன்று நன்மை வரக்கூடியது. மூன்றாவது, நமக்கு பகைவர்கள் இருந்தாங்கன்னா சத்ரு சம்ஹாரமாக இருக்குது.